54,80,000 ரூபாய். இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ரொம்ப பெரிய தொகை, கரெக்டா? ஆனா இன்னைக்கு நீங்க வாங்க நினைக்கிற ஒரு பிரீமியம் ஸ்மார்ட் போனோட உண்மையான நீண்டகால விலை இதுதான்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் உண்மை. இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். ஓகே, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 20 லட்சம் ரூபாய் சேரும்போது அது எப்படி உங்களோட ஒட்டுமொத்த நிதி நிலையையும் தலைகீழா மாத்துதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். சுருக்கமா சொன்னோம்னா, நீங்க ஒரு கோடீஸ்வரனா மாறுறதுக்கான பக்கா ப்ளூ பிரிண்ட் இதுதான். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இதோ. முதலாவதா தி டர்னிங் பாயிண்ட், அடுத்து தி ஸ்னோபால் எஃபெக்ட், அப்புறம் தி காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங், அடுத்து எஸ்கேப்பிங் தி ஷைனி ட்ராப், பையிங் பிரீதிங் ஸ்பேஸ், கடைசியா தி ஃபவுண்டேஷன். சரி வாங்க நேரா உள்ள போலாம். நம்பர் 1, the turning point, your financial catalyst. இந்த 20 லட்சம் ரூபாயில அப்படி என்ன ஒரு மேஜிக் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு சிறுக பணத்தை சேமிச்சிட்டு இருந்த அந்த போராட்டமான கட்டம் முடிவுக்கு வந்து உங்க பணம் உங்களுக்காக அதிவேகமா வளர தொடங்குற மிக சரியான புள்ளி இதுதான். அதனால உங்களோட முதல் பெரிய இலக்கா இந்த 2 மில்லியன் ரூபாயை, அதாவது 20 லட்சத்தை அடைவதற்கு நீங்க ஆரம்பத்திலேயே முழு மூச்சோட செயல்படணும். இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் கேமோட ரூல்ஸ் மொத்தமா மாறிடும். நம்பர் 2, the snowball effect, unlocking wealth math. ஒரு 28 வயசு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாசம் 25,000 ரூபாயை முதலீடு செய்றாருன்னு வச்சுக்குவோம். அதுக்கு 12% வட்டி கிடைக்குதுன்னா வருஷங்கள் போக போக அந்த பணம் எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறுதுன்னு பாருங்க. உங்களோட முதல் 20 லட்சம் சேர்றதுக்கு சில வருஷங்கள் ஆகலாம். ஆனா அதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த இலக்குகளை அது ரொம்ப ஈஸியாவும் வேகமாவும் கடந்து உங்களை ஒரு கோடீஸ்வரரா மாத்திடும். இதுதான் டைம் அண்ட் காம்பவுண்டிங்கோட உண்மையான பவர். சரி, இந்த ஸ்னோபால் எஃபெக்ட்னா என்ன? நீங்க தொடர்ந்து செய்யற முதலீடுகளும் அதுக்கு கிடைக்கிற காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டும் ஒன்னு சேரும்போது ஒரு கட்டத்துல நீங்க போட்ட முதலீட்டை விட அதோட லாபம் பல மடங்கு அதிகமாக ஆரம்பிக்கும். உங்க பணத்துக்காக நீங்க கஷ்டப்பட்ட காலம் போய் உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்குற எக்ஸாக்ட் மூமெண்ட் இதுதான். நம்பர் 3, the cost of waiting, the catch-up game. மாசம் 61,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்புறம் பாத்துக்கலான்னு நீங்க நினைச்சா இதுதான் உங்களுக்கு நடக்கும். சீக்கிரமா முதலீடு செய்ய தொடங்கின ஒருத்தரோட போர்ட்போலியோ மதிப்பு 1,93 லட்சம் ரூபாயை தொடும்போது அதே தொகையை நீங்க லேட்டா ஆரம்பிச்சு அடையணும்னா நீங்க மாசம் 61,000 ரூபாய் முதலீடு பண்ண வேண்டியிருக்கும். முதலீட்டை தள்ளி போடுறது உங்க எதிர்காலத்துக்கு நீங்களே செய்யற ஒரு பெரிய துரோகம் மாதிரி. தாமதம்ங்கிறது உங்க முதலீட்டு பயணத்துல நீங்க கட்டுற மிகப்பெரிய அபராதம்னு கூட சொல்லலாம். நம்பர் 4, escaping the shiny trap, depreciating assets. உங்களோட வெல்த் பில்டிங் பயணத்துல இருக்கிற மிகப்பெரிய வில்லன் யாரு தெரியுமா? நாளுக்கு நாள் விலை துறைகிற சொத்துக்களும் ஆடம்பரமான கேஜெட்ஸ்களும் தான். இன்னைக்கு ஒரு 80,000 ரூபாய்க்கு பிரீமியம் ஸ்மார்ட் போன் வாங்குறத தள்ளி போட்டுட்டு அதே தொகையை 12% லாபம் தர ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 30 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளவு தெரியுமா? 54,80,000 ரூபாய். ஆரம்பத்துல நான் ஏன் அந்த 54 லட்சத்தை சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஆடம்பர பொருளை வாங்குறப்போ நீங்க அந்த பொருளுக்கான பணத்தை மட்டும் கொடுக்கல, உங்களோட எதிர்கால வளர்ச்சியும் சேர்த்தே இழக்கிறீங்க. நம்பர் 5, buying breathing space, the mindset shift. இதுவரைக்கும் நாம நிறைய நம்பர்ஸையும் கணக்குகளையும் பார்த்தோம். ஆனா இந்த 20 லட்சம் ரூபாயை அடையிறதோட உண்மையான பலன் உளவியல் ரீதியானது, அதாவது சைக்கலாஜிக்கலானது. எந்த சேமிப்புமே இல்லாத ஒரு 32 வயசு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலை யோசிச்சு பாருங்க. திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகுமோங்கிற பயத்திலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாரு. அதுவே உங்க கையில ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்களோட கெரியர்ல ஒரு அசைக்க முடியாத கான்ஃபிடன்ஸ் வரும். வேலை இடத்துல தைரியமா நெகோஷியேட் பண்ண முடியும். மொத்தத்துல உங்களோட லைஃப் ஒரு பிரஷர் இல்லாத ஃப்ரீயான லைஃபா மாறும். நம்பர் 6, the foundation of wealth, protective guardrails. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த ஸ்னோபால் வெல்த்தை எப்படி பாதுகாக்கிறது? நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான தற்காப்பு வேலைகளை செஞ்சாகணும். ஸ்டெப் 1, உங்ககிட்ட இருக்கிற அந்த 50,000 ரூபாய் கிரெடிட் கார்டு கடனை உடனே அடைச்சிடுங்க. ஏன்னா அதுக்கு நீங்க கட்டுற 18% வட்டி உங்க முதலீட்டு லாபத்தை அப்படியே முழுங்கிடும். ஸ்டெப் 2, ஒரு ஸ்ட்ராங்கான எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குங்க. ஸ்டெப் 3, எதிர்பாராத விஷயங்கள்ல இருந்து உங்க குடும்பத்தை பாதுகாக்க ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. இந்த 3 விஷயங்களும் தான் உங்க நிதி பயணத்தோட ரொம்ப முக்கியமான கவசங்கள். ஃபைனலா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. நீங்க அடுத்து செய்ய போற செலவு உங்களோட ஸ்னோபாலை உருவாக்குதா இல்ல உருக்குதா? உங்களோட அன்றாட பண பழக்க வழக்கங்களையும் நீங்க பணத்தை எப்படி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றீங்கிறதையும் இன்னைக்கே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.
கொஞ்சம் பொறுமையும் சரியான முதலீடும் இருந்தா அது உங்களை சீக்கிரமாவே முழுமையான நிதி சுதந்திரத்துக்கு, அதாவது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்க்கு கூட்டிட்டு போகும்.